பார்ப்பேன். ஆனால் இதுலேயே ஒரு ஐடியா பண்ணேன் பாரு. அதுதான் இப்போ நான் எஸ்கேப் ஆனதுக்கு காரணமே. நான் மட்டும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் கால் பண்ணும்போது உன் தங்கச்சியை பேச சொல்லுடான்னு சொல்லாமல் இருந்திருந்தேன், செத்த இன்னைக்கு. அப்போ அதனால் நம்ம கொஞ்சம் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணிட்டோமோ. பரவாயில்ல, அப்போ தான் நம்மக்கிட்ட அடுத்த வாட்டி வரமாட்டாங்க. ஆனால் அம்மா ஆயிரவ திட்டுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அப்பா, அவங்களுக்குள்ளே முட்டிக்கிச்சா அவ்வளோதான். இனிமேல் ரெண்டும் சேர்ந்து நம்மளை பற்றி பேசாதுங்க, நம்ம வழிக்கு வராதுங்க, அவ்வளோதான். ஃபோன், என் ஃபோன் எங்க? ஐயோ, சோஃபாலே வச்சுட்டு வந்துட்டேனா? மாட்டினேன். ஃபஸ்ட்டு யார் கண்ணிலையும் படாமல் மொபைல் எடுத்துகிட்டு வரணும். என்னம்மா, என்ன இங்க? என்ன இங்கேயா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வளர்ற? ஆமாம், ஏன் இப்படி படப்படன்னு பேசுகிற? என்ன ஆச்சு உனக்கு? படப்படனா தெரியுது பார்க்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் இப்போ ஹாலில் போய் உட்காந்து டிவி பார்க்கலான்னு இருக்கேன். விடு, இப்போ ஹால் போக வேணாம். அர்ஜுனும் ஆதிராவும் டிவி பார்த்துட்ருக்காங்க, அவங்க பார்க்கட்டும். நீ அப்புறமா போய் பாரு. போய் ரெஸ்ட் எடு. என்னம்மா சொல்கிற? அப்போ நான் எப்போ டிவி பார்க்குறது? ஐயோ ஸ்வாதி, அவங்க ஃபோன் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். நீ போய் உட்காரு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா சொல்கிற? என் ஃபோனை செக் பண்ணுறாங்களா? ஐயோ, நான் போயே ஆகணும் இப்போ. இவன் இப்படி இடிச்சிட்டு ஓடுறா. ஃபோனை செக் பண்ணா என்ன? இல்லையே, இவ செய்கையில் ஏதோ தப்பாக இருக்கே. வேலை ஆதிரா சொல்கிறது நிஜமாக இருக்குமா? அவங்க என்ன ஹாலில் இல்லை? அம்மா ஹாலில் இருக்காங்க தானே சொன்னாங்க. ஐயோ, ஆனால் என் ஃபோன் எங்க? மாட்டினேன் நான். அவங்க ரூமை தட்டிடலாமா? ஐயோ, ஃபோனை கொடுங்க, நான் எப்படி கேட்குறது? என்ன பண்ணுறது? ஐயோ, ஃபோனில் அடிக்கடி விஜய் கிட்ட பேசுனது டயலில் இருக்குமே. என்ன பண்ணுறது? சரி, அவங்க கதவை தட்டி ஃபோனை கேட்போம். ஐயோ, என் ஃபோனை கையில் வச்சிருக்கான். எப்படி இப்போ நான் இந்த ஃபோனை வாங்குறது? என்ன பண்ணுறது தெரியலையே. ஹே ஸ்வாதி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே என்ன வேலை உனக்கு? எங்க சும்மா இருங்க. என்ன ஸ்வாதி வேணும் சொல்லு. ஏன் அண்ணா, நான் இங்கே வரக்கூடாதா? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்னை திட்டிக்கிட்டே இருக்க நீ? உனக்கு என்ன பிடிக்கலையா அர்ஜுன்? நான் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய் ஸ்வாதி, என்ன பேசுகிற நீ? அர்ஜுன் எப்பயுமே உன்னை பற்றி தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நீயா ஏதோ ஒன்று நினச்சி ஏன் ஸ்வாதி இவ்வளோ கஷ்டப்படுற? நான் எல்லாருக்குமே பாரமாயிட்டேன்ல. ஏய் ஸ்வாதி, ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பு. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். கிளம்பு. வெளியே வா. சரி, ஓகே. சரி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நான் அவளுக்கு கால் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, கிளம்பு போகலாம். ஆனால் இப்போ என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அதுக்கு என் ஃபோன் வேணும், ஃபோன் கொடு கேட்க போகிற அதானே? பாருங்க நீ. ஐயோ ஏங்க, அவகிட்ட வம்பு இழுக்காதீங்க. அவள் கிளம்பட்டும், நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். கொடுங்க அவட்ட ஃபோனு. யார்கிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன ஸ்வாதி? அர்ஜுன், நீ ஃபோன் கொடுத்தா கொடு, கொடுக்க கட்டினா போ. விடு, நான் வெளியே வரல, நீங்கள் வரைய போயிட்டு வாங்க. அதானே உங்கள் பிளானு? ஏய் ஸ்வாதி, ஸ்வாதி, நீ ரூமுக்கு போ, நான் ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்கு வரேன். போ. ஐயோ, ஏங்க அவளை வெறுப்பேற்றி பார்க்குறீங்க? அவட்ட தான் ஃபோனை கொடுக்க வேண்டியதானே. இப்போ இன்னொரு பிரச்சனை ஏதாவது பண்ண போகிறா பாருங்களேன். ஸ்வாதி லவ் பண்ணுறான், அவள் கமிட் ஆயிட்டா. நல்லா தெரியுதா ஆதிரா? ஏங்க என்னடா அப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்கும் தெரியும் அவள் கமிட் ஆகிட்டான்ட்டு. அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா ஆதிரா? அதெல்லாம் தெரியாதுங்க. அவன் நேற்று பேசினதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அவள் கமிட் ஆகிட்டா அப்படின்ட்டு. சரி, அவள் தான் வந்து இறங்கி பேசுகிறாள்ல, பேச வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அனுப்புகிறீங்க? போ லூஸு. அவள் இப்போ இறங்கி வந்து பேசுனது காரணம் அவள் ஃபோன் என் கையில் இருக்குது. எப்படியாவது நைஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சா, ஆனால் முடியல. சரி வா, உள்ள அவட்ட போய் பேசி பார்க்கலாம். ஒன்றும் புரியலையே. என்னம்மா ஏதோ தனியாக புலம்பிக்கிட்டு வர மாதிரி இருக்கு?
அம்மா, சும்மா இருமா, நீ வேற டென்ஷன் ஆயிட்டாத. ஏன் அர்ஜுன் எதுவும் சொன்னானா? ஃபோன் தர மாட்டான், என் ஃபோனை வச்சுக்கிட்டு தரவே மாட்டான். சரி வச்சிருக்கட்டும், அப்புறமா வாங்கிக்கோ. இதில் என்ன இருக்கு? அதுக்கு எதுக்கு இப்போ நீ இப்படி புலம்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க? நீ வேற சும்மா இருக்கியா? டென்ஷன் ஏற்றிக்கிட்டேன்னு நான் மாடியில் இருக்கேன். பா. என்ன இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. அத்தை, ஸ்வாதி எங்க? ஏன் என்னாச்சு? எதுக்கு அவள் கோச்சிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு மாடிக்கு போயிருக்கா? இல்லத்த, நாங்கள் யாரும் அவளை எதுவும் சொல்லலை. மொபைல் கேட்டால் கொடுக்கல, அதான் கோவத்தில் போயிட்டா. ஓ, மாடியில் இருக்கா போ. ஆ சரித்த. ஸ்வாதி, இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க? வெளியே போகலாம் வா. நான் எங்கேயும் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸ்வாதி, என்ன உன் அண்ணியா நினைக்காத, உன் அக்காவா நினச்சிக்கோ. நீ கமிட்டடா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். சரி நீ பாரு, நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம், வா. நான் வரல எங்கேயும், நீங்கள் போயிட்டு வாங்க. இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணாதீங்க, அப்புறம் டென்ஷன் ஆகும், சண்டே ஆகும். விட்டுருங்க என்ன. ஐயோ, இப்போ விஜய்கிட்ட எப்படியாவது பேசணுமே. இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அவன் அட்டன் பண்ணிடுவானே. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது? பேசாட்டுக்கு எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லிடலாமா உண்மையெல்லாம்? ஆனால் எங்களை பிரித்து விட்டாங்கன்னா அவன் வேற வசதியான பையன். நான் அவனை கல்யாணம் பண்ண என் லைஃப் செட்டில் ஆயிரும். ஒருவேளை அவங்க பிரித்து விட்டுட்டாங்கன்னா ஐயோ, என் லைஃபே போயிடும். அப்புறமா நார்மல் ஃபேமிலிக்காக பார்த்து என்னை கட்டி கொடுத்துருவாங்களே. அப்புறம் நான் நினைக்கிற வாழ்க்கைலாம் என்னால் வாழ முடியாமே போயிடுமே. என்ன பண்ணுறது? ஐயோ, விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும். சரி, கீழே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.